ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நாளைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் பலருடைய இதயம் ரொம்ப வேகமாக இப்போவே துடிச்சிட்டே இருக்குது. ஆமாம், நாளைக்கு நம்ம எதிர்பார்த்த நாள் இல்லைங்களா? ஸோ ரிசல்ட் என்னவா வேணாலும் இருக்கட்டும். நம்ம வந்து இந்த எக்ஸிட் போல் வந்துச்சு, ஸோ எக்ஸிட் போலை வச்சு இதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் டிசைட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா எக்ஸிட் போலில் பார்ட்டிசிபேட் பண்ணாத நிறைய பேர் மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த மக்கள் மனசில் இருக்கிற அந்த சீக்ரெட் என்னங்கிறது நாளைக்கு தான் வெளிப்படையாக தெரிய போகுது. ஸோ கோட்டை யாருக்கு, டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவா, இல்லை என்டிகேவா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 12 மணிக்குள்ளாரவே யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு 90% தெரிஞ்சிடும். தேர்தல் முடிவுங்கிறது வெறும் வெற்றி தோல்வி மட்டும் கிடையாது. இந்த முறை வாக்கு சதவீதம் யாருக்கு விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அது நமக்கு சொல்ல போகுது. அந்த 1% வாக்கு மாற்றம் தான் ஆட்சியை பிடிக்குமா இல்லை அதிர்ச்சியை தருமாங்கிறத நம்ம கவனிக்கணும். இதுவரைக்கும் யாருமே சொல்லாதது அப்படின்னா, எல்லாரும் கூட்டணி கணக்குகளை பார்க்குறாங்க. ஆனால் அமைதியாக ஓட்டு போட்ட அந்த சைலண்ட் மெஜாரிட்டி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க யாரை வந்து கை தூக்கி விட போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது நாளைக்கு அந்த ரிசல்ட் வரப்போ மட்டும்தான் தெரியும். யார் ஜெயிப்பாங்க, யாருக்கு நாளைக்கு வந்து கொண்டாட்டம், யாருக்கு வந்து திண்டாட்டம். இந்தியா ஃபுல்லாக ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டோட ரிசல்ட் தான் இப்போ வந்து நேஷ்னல் ஹெட்லைன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? உங்களுடைய கணிப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன அட்வைஸ், நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது யங் ஜென்ரேஷனோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஈவன் சின்ன சின்ன பிள்ளைங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து விஜயண்ணா வந்து வரணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. அவர் வந்தால் சந்தோஷம்தான். பட் அது நம்மளுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தால் சந்தோஷம். பட் நெகட்டிவாக இருந்தாலும் மனசு உடைஞ்சு போக வேண்டாம். ஏன்னா இந்த தேர்தல் இல்லைனாலும் அடுத்த 5 வருஷம் கழித்து திரும்பவும் தேர்தல் வரும். ஸோ அப்போ வந்து மேபி அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போதைக்கு இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தான் தோப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஈவன் எக்ஸிட் போலை வச்சு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸிட் போலில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க 50% மேலே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.